வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ராமசாமிக்கு கோபம் அதிகமாகிக் கொண்டே போனது. யாராவது அவர் முன் தற்போது போய் நின்றால் அவர் என்ன செய்வார் என்று அவருக்கே தெரியாது. ஒருவேளை கடித்து கூட வைத்து விடலாம். அப்படி என்ன பிரச்சனை? புதிதாக வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் சுமிதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ராமசாமிதான் அந்த வீட்டில் சீனியர். ராமசாமிக்கு ஒரு மனைவி சித்ரா. சித்ராவுக்கு தெரியாமல் அவர் பல பேருடன் கும்மி அடிப்பது வழக்கம். அவர்களுடைய ஒரே மகன் ரெங்கா இப்போது பெங்களூரில் இருக்கிறான். அமெரிக்காவிலிருந்து வந்த சுமி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாளே என்ற எண்ணம் ராமசாமியை வாட்டி வதைக்க தொடங்கியது. வீட்டின் கடைக்குட்டி வர்ஷினிதான் சுமிக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறாள். இந்த வீட்டிற்கு எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத சுமி திடீரென்று உள்ளே நுழைந்து அந்த வீட்டின் முக்கிய கர்த்தாவாக விளங்கிய தன்னுடன் மல்லு கட்டுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை. அவருக்கு 11 வயது இருக்கும்போது 6ஆம் வகுப்பு படித்த லக்ஷ்மணனை கையில் கடித்து வைத்ததை போல் இப்போது சுமியை கடித்து விடலாமா என்று யோசிக்க தொடங்கிவிட்டார் ராமசாமி. ராமசாமிக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் என்றால் உயிர். அதை எந்த கூச்சமும் இன்றி நக்கி நக்கி தின்பார். கடந்த சில வருடங்களாக தான் கேக் எல்லாம். வர்ஷினி முதலில் கல்லூரி கல்ச்சுரல்ஸில் முதல் பரிசு வாங்கியதை கொண்டாடும் விதமாக ராமசாமிக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி கொடுத்தாள். அப்போதுதான் அவர் அதை முதலில் சுவைத்தார். இப்போது அந்த வர்ஷினியே தனக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தராமல் போவாள் என்று ராமசாமி எதிர்பார்த்திருக்கவில்லை. வர்ஷினி தன் குழந்தை சாரலின் முதல் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தாள். வரும்போது சுமியையும் அழைத்து வந்து விட்டாள். சாரலின் பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டப்படும் வரை ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வெட்டுவார்கள் என்றே ராமசாமி நினைத்திருந்தார். ஆனால் அவர்கள் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி வந்து விட்டார்கள். சுமிக்கு பிளாக் ஃபாரஸ்ட் தான் பிடிக்கும். வர்ஷினி சப்தமாக யாரிடமோ சொன்னது ராமசாமியின் காதில் தீயாய் விழுந்தது. சுமி சுமி சுமி, இந்த வர்ஷினி கூட இப்படி மாறிட்டாளே. 6வது படிக்கும்போது டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு தனியா வர பயப்படுவான்னு 1/2 கிலோமீட்டர் நடந்தே போய் கூட்டிட்டு வருவேனே, எல்லாத்தையும் மறந்துட்டாளே. ராமசாமி நொந்து கொண்டார். ஆனால் இப்படி சுணங்கி நிற்பதை விட ஏதாவது செய்து சுமியை இந்த வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டால் மீண்டும் தான் இழந்த பழைய அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்தார். தன் எதிர்ப்பை பதிவு செய்யும் பொருட்டு உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்தார். பார்ட்டி அரங்கிலிருந்து கோபமாக வெளியேறினார். ஆனால் அவரை யாரும் சட்டை செய்யவில்லை. 2 நாட்கள் தன் அறையிலேயே காலம் கழித்தார். வேலைக்காரி வந்து உணவை வைத்துவிட்டு சென்றாள். வேறு யாரும் அவரை காண வரவில்லை. ஏன், அவர் மனைவி சித்ரா கூட சுமியை ஏற்றுக்கொண்டு விட்டாள். அன்று அவர்கள் அனைவரும் சேர்ந்து தீம் பார்க் சென்றபோது சுமி ஓடி சென்று காரின் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டது ராமசாமிக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. அன்றிரவு சுமிக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். இரவு தீம் பார்க்கிலிருந்து தாமதமாக வந்த அனைவரும் களைப்பில் உறங்கி போயினர். சுமி ஹாலிலேயே சோஃபாவில் படுத்துக்கொண்டாள். மணி இரவு 12. தூக்கமில்லாமல் தோட்டத்தில் உலாத்திக் கொண்டிருந்த ராமசாமி ஹாலிற்கு வந்தார். சுமி அருகே வந்தவர் ஓங்கி சுமியின் கன்னத்தில் ஓர் அறை அறைந்துவிட்டு விருட்டென்று சோபாவின் பக்கவாட்டில் மறைந்து கொண்டார். பதறியடித்து விழித்த சுமி பயத்துடன் அக்கம் பக்கம் பார்த்தாள். இருட்டில் எதுவும் தெரியவில்லை. கன்னத்தை தடவிக்கொண்டே மீண்டும் உறங்கி போனாள். ராமசாமிக்கு பெருமிதமாக இருந்தது. மறுநாளும் அதே நேரத்தில் அதேபோல் சுமியின் கன்னத்தில் அறைந்தார். பதறிய சுமி எழுந்து வர்ஷினியின் அறை நோக்கி ஓடினாள். அவள் அறை தாழிடப்பட்டிருந்ததால் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தாள். அவளுக்கு அங்கே தனியாக இருக்க பயமாக இருந்தது. வெளியே வராந்தாவிற்கு வந்தாள். இருட்டாக இருந்தது. கதவருகே ஒளிந்து கொண்டிருந்த ராமசாமி உர்ரு உர்ரு என்று உருவினார். அந்த சப்தம் சுமியை மேலும் பயமுறுத்தியது. இரவெல்லாம் தூங்காமல் அறையில் உலாத்தினாள். ராமசாமி நிம்மதியாக படுத்துறங்கினார். மறுநாள் காலையில் ராமசாமி நடு அறைக்கு வந்தபோது அனைவரும் பரபரப்பாக இருப்பதை கண்டார். சுமிக்கு ஜுரம். அவள் சோஃபாவில் படுத்திருந்தாள். வர்ஷினி அழுது கொண்டிருந்தாள்.
அதெல்லாம் சரியாகிவிடும். வர்ஷினியின் தந்தை அவளை தேற்றினார். ராமசாமிக்கு எதையோ சாதித்துவிட்ட சந்தோஷம். வெளியே ஓடி வந்து ஆனந்த கூத்தாடினார். சுமிக்கு ஜுரம் அதிகமாகிக் கொண்டே போனது. டாக்டர் வந்து ஊசி போட்டு மருந்து கொடுத்து விட்டு போனார். உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பிடித்ததை வாங்கி தந்தால் உடல்நிலை தேரும் என்று யாரோ சொல்ல, சுமிக்கு பிடித்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி வந்து அவள் முன்பு வைத்தார்கள். ஆனால் அவள் கண்களை திறக்கவில்லை. வர்ஷினி சுமி அருகிலேயே படுத்துக்கொண்டாள். ராமசாமி தன் அறையில் உறங்கி போனார். திடீரென்று வர்ஷினியின் அழுகுரல் கேட்டது. ராமசாமி வந்து பார்த்தபோது சுமி இறந்திருந்தாள். சில நாள் சோகமாக இருந்த வர்ஷினி திரும்பி ஊருக்கு சென்று விட்டாள். அன்றிரவு ராமசாமி தனியாக உறங்கிக் கொண்டிருக்க சுமியின் ஆவி வந்து அவர் கன்னத்தில் ஓங்கி அடித்தது. ராமசாமி திடுக்கிட்டு விழித்தார். வெளியே எட்டி பார்த்தார். சுமி சோஃபாவில் படுத்திருந்தாள். வர்ஷினி அவள் அருகே அமர்ந்திருந்தாள். ராமசாமி வர்ஷினி அருகே செல்ல அவள் ராமசாமியை இறுக்கி அணைத்து கொண்டு அழுதாள். ராமசாமிக்கும் கண்கள் கலங்கின. தன் எண்ணம் இவ்வளவு மோசமாக போய்விட்டதை எண்ணி வருந்தினார். சுமியை பார்த்தார். அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்று முன்பு தான் அறைந்த அவளின் கன்னத்தை தடவினார். காலையிலிருந்து கண்களை திறக்காமல் இருந்த சுமி நிதானமாக தன் கண்களை திறந்தாள். ராமசாமி அவளை பாசமாக பார்த்தாள். வர்ஷினிக்கு சந்தோஷம். அப்பா, சுமி முழிச்சிட்டா என்று கத்தினாள். ராமசாமி சுமியின் கன்னத்தை மீண்டும் தடவ அவள் ராமசாமியை பார்த்து மியாவ் என்று பாசமாக கத்தினாள். ராமசாமியும் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் லொல் லொல் என்று இருமுறை குரைத்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.